வணக்கம். ஆப்ஷன் கிங் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்காக ஸ்டீஃபன் பேசுகிறேன். இதில் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து 3 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். இது இந்த இண்டிகேட்டர் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பை பண்ணணுமா செல் பண்ணணுமாங்கிறது இந்த 2 இண்டிகேட்டர் போதும். ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2%லேருந்து 5%க்கு மேலே ஃபுல் இதில் எப்படி அதிகப்படியான லாபம் எடுக்க முடியுது அப்படின்னா, அது பையிங் சொல்லிவிடும், செல்லிங் சொல்லிவிடும். நம்ம 2 பக்கமுமே போகலாம். மைண்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டால் போதும். பை பண்ணி தான் அதில் ஜெயிக்கணும், செல் பண்ணி தான் ஜெயிக்கணும், 2யுமே பண்ணுவோம். அதனால் வந்து ரேராக சமயத்தில் வந்து லாஸ்ட்டு சொல்லையில் வந்து மினிமமாக இருக்கும். ஒன் சைடாக போகிற சின்ன பெரிய பெரிய மூமெண்ட்டெல்லாம் வந்து அழகாக எடுத்துட முடியும். இதில் இது மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இருக்குங்கிறது வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து தெரியாது. நான் இந்த இண்டிகேட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து இதை கொடுப்பேன். இந்த இண்டிகேட்டரை கொடுப்பேன். அதை வந்து நீங்கள் இதில் ட்ரேடிங்கில் போட்டுட்டிங்கன்னா அது ஒர்க் பண்ணும். இதை கொஞ்சம் நேரம் வந்து நான் லைவ் ட்ரேடாக இதை காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் அது நீங்கள் லைவ் டைவாக பாருங்கள். இது பழசு, இது லைவ் டைவில் எடுத்திருக்கேன். இந்த என்ன லைவாக காமிக்கக்கூடாதுங்கிறதுனால வந்து இது ஓல்டு ரெக்கார்ட் பண்ணது. இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டுருங்க. எவ்வளோ அழகாக இது பண்ணுதுன்னு தெரியும். தேங்க்யூ. எட்டரை மணிக்கு பையிங் சொன்னது. ஒரு கேண்டில் முன்னாடி அது பை வந்து கொஞ்சம் ஒரு கேண்டில் ஏறினதுக்கப்புறம் சொல்லும். ஆனால் அது கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதிரி காமிக்கும். ஒரு சின்ன அவங்க ஃபேவராக நல்லா பண்ணது மாதிரி இருக்கணுங்கிறதுனால அது மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தில் வந்து ஒரு 50லேருந்து 100 இண்டிகேட்டர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இண்டிகேட்டர் இருக்கும். அந்த இண்டிகேட்டரே போதும். மீதி நீங்கள் இங்கே இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, மணி ஃப்ளோ அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் கோடு கீடெல்லாம் போட்டுக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் இதில் போட்டுட்டிங்க அப்படின்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பை செல்லுங்கிறது சொல்லும். அப்பர் பேண்ட், லோயர் பேண்ட் கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு 2 கேண்டில் டிலேயில் வந்து இது சொல்லிவிடும். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், நேச்சுரல் கேஸ் வந்து இந்த நான் கட்சர் வச்சுருக்க இடத்துக்கிட்ட வந்து ப்ரைஸு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து 437. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்போ பாருங்கள் 437லேருந்து 454. அதில் ஒரு 3, இதில் ஒரு 4, 3, ₹7 இருக்குது. 7னா இதில் வந்து ₹7,000. எவ்வளோ நேரம் டைம் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, ஒரு 8, 10னா ½ ஹவரில் வந்து ₹7,000 வந்து ஒரு இதுக்கு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சேன், அதுக்கு முதல் ட்ரேடு இங்கே வந்து செல்லிங் இந்த ரேஞ்சில் அப்பர் பேண்டை தொட்டிருக்கு. இதை வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் வந்து கீழே சொல்லையில் அவன் மேலே சொன்னது மாதிரி காமிப்பான். அதை வந்து அதை நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த இடத்துக்கிட்ட 438.5 கிட்ட செல்லிங் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பாட்டம் லைனில் தொட்டதுன்னா நீங்கள் உங்கள் பொசிஷனை வந்து வெளியில் வந்துடணும். அப்போ அதே மாதிரி வந்து இது எப்போ சிக்னல் சொல்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு விஷயம்லாம் இல்லாமல் ரொம்ப வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இதை பண்ணு அதை பண்ணு அப்படிங்கிற அதெல்லாம் வந்து ஒருத்தர் டேரெக்டாக இந்த சார்ட்டு சொல்லிடுங்க வாங்க வெய்யி இல்லை கண்ணில் பார்த்தா தெரியும். லோயரில் தொட்டது, இப்போ அப்பரில் தொட்டது இங்கே சப்போர்ட் ஆகி மிடில் லைன்லேயே வந்து ரிவர்ஸ் போகிறோம். அப்போ வந்து சப்போர்ட் எடுக்கிறோம். அதுக்கு இப்போ மேலே கொஞ்சம் அதிகமாக போவோம். இது மாதிரி இதை கொஞ்சோண்டு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் எப்படி இது பிஹேவ் பண்ணுது இந்த சார்ட் அப்படிங்கிறது தெரியும். இது மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து 0.1% கூட வந்து தெரியாது. அது மாதிரி இந்த மாதிரி இண்டிகேட்டரை வந்து 0.1% மக்கள் கூட யூஸ் பண்ணுறதும் இல்லை.
இது ரொம்ப அருமையான இண்டிகேட்டர். இன்னும் பாருங்கள், இங்கே ஒரு வாட்டி பை சொன்னது தான் இது. ரொம்ப திருப்பிலாம் சொல்லாது. எப்போயாவது ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த பை சொல்லியிருக்கும். ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை சொன்னதே கூட சமயத்தில் வந்து எடுக்கும். அது வந்து அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா கூட இது வந்து 80% மேலே வந்து இதில் வந்து அக்யூரசி இருக்கும். இது லைவ் ட்ரேடிங் எது நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணிகிட்டே வேணா இருங்க. நான் அதை காமிச்சிட்டு தான் இருக்குது. லைவில் கொஞ்சம் லென்த்தி இதாக தான் போடுறேன். இது பாருங்களேன், எப்போ வந்து செல்லிங் சொல்லுதுன்னு பாருங்களேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜோட லைன் பார்த்திங்கன்னா இந்த அப்பர் பேண்டோட பாலிஞ்சர் பேண்டோட டாப் லைன் இருக்குல்ல, அதுக்கு மேலே போகுது. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு புல்லிஷில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை கண்டினியூஸாக போகலாம், இல்லாட்டி மறுபடியும் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 2 லைனும் தொட ஆரம்பிச்சிடும். இந்த மூவிங் ஆவரேஜ் லைனு அப்பர் பேண்டு இல்லை பாலிஞ்சர் பேண்டோட அப்பர் லைன் ரெண்டும் வந்து தொட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து செல்லிங் கேண்டில் விழ ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். விழுந்து ஒரு 2 கேண்டில் விழுந்தது அப்படின்னா 3வது கேண்டிலில் வந்து இந்த செல் ஆகும் சொல்லிவிடும். இது வந்து ஒருத்தர் பக்கத்தில் இருந்துட்டு வாங்கு விஏ அப்படின்னு சொல்கிற கணக்கு அது. மீதி மக்கள் சொல்லி தர்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோடு போடு, அந்த லைனை பாரு, இதை பாரு, பிரேக் அவுட்டை பாரு அப்படிம்பாங்க. பிரேக் அவுட்டுங்கிறதெல்லாம் வந்து 3 நிமிஷத்தில் வந்து வேறு பிரேக் அவுட் இருக்கும், ½ அன் ஹவரில் ஒன்று இருக்கும், 1 டேயில் ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேரான சான்சஸ் தான் வரும். இது வந்து நீங்கள் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இது வந்து சின்னதாக சேவ் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கிற மாதிரியான விஷயம் இது. ஒவ்வொரு காசையும் நம்ம அப்படியே சேமித்து வச்சு எப்படி இப்போ ஒரு பெரிய அமௌண்ட் ஆக்குறது, அதுக்கு ஈக்குவலான விஷயம் இது. அதனால் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டை பற்றி அது ஏறுது இறங்குது அதை பற்றி எதை பற்றியுமே உங்களுக்கு கவலை இருக்காது. அந்த ஸ்கிரிப்ட் மேலே வந்து ஒரு ஆசையாக இருக்காது. இது நல்ல ஸ்கிரிப்டு, இது நல்ல ஸ்கிரிப்டுங்கிறதுக்கு வேலையாக இருக்காது. இது வாங்குன்னா வாங்குவீங்க, விய்யின்னா இங்கே விற்போம், அவ்வளோதான். எப்போயாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வந்து அந்த ரிவர்ஸுங்கிறது வந்து ஒரு சின்ன லாஸ், கொஞ்சம் சின்னன்னா கொஞ்சம் பெரிய லாஸ் வரும்னு வச்சுக்கலாம். அது வந்து எப்போயாவது ஒரு மாதத்தில் 1 வாட்டி 2 வாட்டி திடீர்னு பல்காக ஏறிட்டு இருக்க மார்க்கெட்டில் திடீர்னு நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாமல், இந்த இண்டிகேட்டரை கெஸ் பண்ண முடியாத மாதிரி கொட்டுவான். அது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து அதை நீங்கள் எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் அதை ஹோல்டு பண்ணிங்கன்னா அதை ரிவர்ஸ் ஆகிலாம் வந்து அதை எடுத்துடலாம்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சான்ஸ் இதில் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கம்மி. ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த இண்டிகேட்டரில் வந்து 2-5% எல்லாம் அசால்ட்டாக எடுத்துடலாம். இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இன்றைக்கி காலையிலேருந்து எவ்வளோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்குன்றது இருக்கும். அந்த லோயர் பேண்டு அப்பர் பேண்டு அதை தொட்டதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் போதும், இல்லை இந்த ஆரோவை இது பண்ணிங்கனாலும் போதும். இதை கூட இதுவும் எல்லாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதை ஹோல்டு பண்ணலாமா, எங்கெங்கெல்லாம் ஹோல்டு பண்ணணுங்கிறதே தெரியாது. அது பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்பர் பேண்டு அப்பர் ஃப்ரீஸ் விழுந்தது ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரைஸுக்கு. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது அப்போ அந்த பாட்டம் லைன் வந்து தனியாகவே வந்தது. இந்த இப்படி இருக்கும், அதை தொடாமல் இருக்கும். இந்த இதில் பாருங்கள், ப்ரைஸு மேலே எங்கேயோ இருக்குது, இந்த 3 லைன் வந்து பாலிஞ்சர் பேண்ட் லைனு கீழே இருக்குது. இது மாதிரி இருக்குதுலாம், இதெல்லாம் வந்து சூப்பர் புல்லிஷ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு இண்டிகேட்டர் இருந்தால் போதும், நீங்கள் உங்கள் பொசிஷனை வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்கே இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 10 மினிட்ஸு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் இதை பார்த்திங்கனாலும் அந்த சூப்பர் புல்லிஷு அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இதே வந்து இந்த 5 நிமிஷத்தில் போடுறோம் பாருங்கள். இந்த ட்ரேடு இதில் பாருங்கள் 5 நிமிஷத்துலேயும் அது சம்மந்தம் இல்லாமல் மேலே போயிட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ இது வந்து ஒரு புல்லிஷ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதை கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். ஒரு வாரம் பார்த்தீங்கன்னால ஓஹோ இப்படி ஆக்ட் ஆகுது இதில் அப்படிங்கிறது வந்து அழகாக சொல்லிடும். இதே தான் வந்து 15 நிமிஷத்தை மாற்றினீங்கனாலும் அதுலேயும் வந்து இப்படி தான் இருக்கும். இன்றைக்கெலாம் வந்து ஒரு 25% ஒன் சைடாக போயிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், ஹையர் டைம் ஃப்ரேமில் மிடில் பாலிஞ்சர் லைனுக்கும் அப்பர் லைனுக்கும் இடையில் ப்ரைஸ் போயிட்டுருக்குது. அது வந்து புல்லிஷ். அதே மாதிரி இறங்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் பாலிஞ்சர் லைனுக்கும் மிடில் லைனுக்கும் இடையில் வந்து ப்ரைஸ் போய் கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் இருந்ததுனால ஓகே. இப்படி இருந்ததுன்னா புல்லிஷில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு, பிஆர்எஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும். இப்போ அதில் வந்து மிடில் லைன் பார்த்திங்கன்னா மிடில் லைனை வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணி எடுத்து போயிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ இது கண்ணுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி ஒரு 3 லைன் அப்படிங்கையில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 15 மினிட்டில் வந்து செல்லிங் காமிக்கலாம். இங்கே இப்போ வந்து 3 போவோம், 3ல் மோஸ்ட்லி செல்லிங் காமிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் காமிக்கலை, செல்லிங் காமிக்கலை, வெயிட் பண்ணுவோம். இப்போ நேம் இப்போ காமிச்சிரும்னு நினைக்கிறேன்.
அப்பர் பேண்டை தொட்டான், கொஞ்சம் அப்பர் பேண்டுக்கு மேலேயும் போனால் போயிட்டு இப்போ இந்த மிடில் லைன் தொடரத்துக்குள்ளே செல்லிங் சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்கிற இண்டிகேட்டர். இது லாஸ் எல்லாம் வந்து மினிமமாக தான் இருக்கும். ப்ராஃபிட் வந்து ஒன் சைடாக இதில் எப்பப்பெல்லாம் போகுதோ அப்போல்லாம் ஒன் சைடாக போகல நல்ல ப்ராஃபிட் எடுத்துட முடியும். ஒரு நாளைக்கு வந்து இதெல்லாம் வந்து சொன்னால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. 10% எல்லாம் கூட இது அசால்ட்டாக எடுக்க முடியும். குறிப்பாக வந்து இந்த கமாடிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 to 13 ஹவர்ஸுக்கு மேலே ட்ரேட் இருக்கும். அதனால் வந்து ஃபுல் டேயும் ஒருத்தர் இதை ஃபுல் ஒர்க்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து 10% வந்து ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் வந்து பாவம் லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணி அதை கற்றுக்கிட்டேன் இதை கற்றுக்கிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் கதைக்கு ஆகாதுங்களே. ரொம்ப எளிமையானதாகவும் ஈஸியாக புரியறதாகவும், இன்னொன்று வந்து எந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் ஒரு இதுதான் வாங்கு அதுதான் வாங்குங்கிறதெல்லாம் இல்லை. எந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கோ அந்த ஸ்கிரிப்டில் இந்த சார்ட்டை போட்டால் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இது நிஃப்டி எல்லாத்துக்குமே இது வந்து ஒபே ஆகும். இதில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து தான் இந்த கமாடிட்டி எடுத்து வச்சுருக்கேன். கமாடிட்டிலையும் குறிப்பாக வந்து அந்த செல்லிங் காமிச்சிருச்சு பாருங்கள். செல்லிங் காமிக்கையில் ப்ரைஸ் வந்து 4,446.4 ரூபாய் இப்போ வந்து செல்லிங் கொடுத்துருக்கு. இனிமேல் அது பாட்டத்தை இப்போ நீங்கள் விற்கிறதா அசீவ் பண்ணிங்க, அது மறுபடியும் பாட்டத்தை போய் தொட்டுதுன்னா அதுலேருந்து அந்த பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா 439 ரூபா 20 காசு. அப்போ 39னா இதுக்கும் அதுக்கும் ஒரு 6-7 ரூபா இருக்குது. 7னா 7 ஒன்றா இது லார்ஜ் சைஸ் வந்து 1250. அப்போ ஒரு 7000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் தொட்டணும், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கீழே பாட்டத்தை தொட்டணும். அப்போ இது மாதிரி இந்த சிக்னல் சொல்கிறத பையி செல்லு அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாலுமே இது ஒரு நாளைக்கு வந்து யாரும் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. 10% வந்து கூட கம்மி. ஒரு நல்ல யூனிஃபார்ம் மூவ்மெண்ட் இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். அது மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸி மேட்டர் இருக்குது, அதை மட்டும் நான் கொஞ்சம் ஹைட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கு வந்து ஒரு 2500 கூட செலவு பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு அந்த செட்டிங் மட்டும் வச்சுக்கிட்டால் போதும். இதில் ஒரு நாளைக்கு 5%லேருந்து 10%. ஆனால் செபி அதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் ஆச்சா புச்சாம்பாங்க. இதை யாரும் வந்து இது மாதிரி ஒரு மேட்டர் இருக்குன்னு தெரியாதுங்க. பாருங்களேன், இந்த சார்ட்டுங்கிறது ஏதோ ஒன்று ஒரு எதையோ பேஸ் பண்ணி வரைகிறானே வச்சுக்கோம். எப்படி இங்கே பாரு, இங்கே மேலே போனதுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகுது, கீழே போனதுன்னா எப்படி சப்போர்ட் ஆகுது பாருங்கள். இது மாதிரி எங்கேயாவது நீங்கள் ஒரு சார்ட் சார்ட் பண்ணி பார்த்துறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள், யோசிச்சு பார்த்தீங்க இல்லை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு கொஞ்சம் இண்டிகேட்டர் இருக்குது, ஒரு 50லேருந்து 100 இண்டிகேட்டர் வரைக்கும் இருக்குது உலகத்தில். பெஸ்ட்டு, ரொம்ப சூப்பர்பு ட்ரேடிங்குள்ளது. அதுலேயும் இது ஒரு பெஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் நான். டைரெக்டாக வந்து எனக்கு இமெயில் அட்ரஸ் பேசிவிட்டு இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோடிங் அப்படியே அனுப்பிடுவேன். அதை ட்ரேடிங் சார்ட்டில் போட்டிங்க அப்படின்னா இந்த சார்ட் வந்து அப்படியே வந்து உட்காந்துரும். அதில் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த பாட்டம் லைனை தொட்டுவிடும். இப்படி தான் இது வந்து பிஹேவ் பண்ணும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அது பை சொல்கிறதோ செல் சொல்கிறதோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் இது நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது, இனிமேல் அப்பையும் தாண்டி இன்னும் மேலே போகுது, நம்ம விற்றுட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் விற்றுட்டு வெயிட் பண்ணிவிட்டு ரீஎன்ட்ரி வந்து எப்போ இந்த செல்லு சிக்னல் சொல்லுதோ அந்த சமயத்தில் செல்லோ பையோ சொல்லுதோ அந்த சமயத்தில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான லாபம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வெளியில் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் அடுத்த செல் சிக்னல் வர்றதுக்கு. இது மாதிரி எடுத்திங்கனால ரொம்ப சேஃபாக நீங்கள் இதில் பண்ணலாம். இல்லை நம்மளே அது சரி அப்பர் பேண்டை தொட்டுடுச்சு அதனால் நம்ம அங்கே செல் போடுறதுனாலும் போகலாம். அப்போ போனீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அதை நீங்கள் முன்னாடியே கூட அது சொல்கிறது செல்லிங் சொல்கிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம செல்லோ பையோ செல்லலாம். ஏன்னா இந்த அப்பர் லைனை தொட்டுருச்சு இல்லை லோயர் லைனை தொட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நம்ம அதில் ரிவர்ஸ் பண்ணிக்கணும். சமயத்தில் வந்து ஒன் சைடாக இன்னும் ஃபர்தராக கூட போயிட்டு அப்புறமா ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு என்ன அர்த்தம்னா இதோட ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்குல்ல அதில் போய் அந்த அப்பர் பேண்டை தொடுறதுக்கு போகும். இது வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் மாதிரியே எல்லா பேரும் உலகத்தில் உள்ள அவ்வளோ பெரிய யூடியூபரும் சொல்லியிருப்பாங்க. அது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, டைனமிக். அது அந்த டைனமிக்கே இந்த சார்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. அதுதான் மேட்ரு. இதில் இந்த வேரியபிளே வந்து டைனமிக். அது பாரு கரெக்டாக வந்து இந்த பாட்டில் என்னை தொட்டுட்டு எதுக்கு இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகணும். இவனா திடீர்னு பெருசாக கீழே போட்டிருக்கேன் பெருசாக மேலே போட்டிருக்கானே அப்படி இல்லைல்ல. இந்த பாட்டம் லைன் பாலிஞ்சர் பேண்டை கீழே ஒரு பாட்டம் லைன் போட்டிருக்குன்னா அதை தொட்டதுமே அங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது.
இது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே தொட்டுது அப்படின்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் ஆகும், உடனே கீழே வருது. இப்போ இது மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சி எழுதுன ஒரு இது இருக்குது, சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டை வந்து நான் 85% மேலே ஒபே பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுத்துருக்க முடியும். இதையும் தாண்டி ஒன் சைடாக மேலே போனது அப்படின்னா சூப்பர் புல்லிஷ்னு அர்த்தம். இதே மாதிரி ஒன் சைடாக வந்து பாட்டம் லைனுக்கு கீழே வந்துக்கிட்டே இருந்தால் சூப்பர் பியரிஷ்னு அர்த்தம். அப்போ வந்து பொசிஷன் நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கணும். உடனே அவசரப்பட்டு அந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீ அப்பா உனக்குன்னு ஒரு 1000 ரூபான்னா 1000 ரூபாய் நீ எடுத்துக்கிட்டு வந்துடணும்ப்பா, 2000 ரூபாய் எடுத்துகிட்டு இன்றைக்கி லாபம் போகுதுன்ட்டு வந்திருப்பான் அப்படிம்பாங்க. அந்த கதையெல்லாம் இல்லை அவங்களுக்கு. அப்போ வந்து பாவம் அவங்களுக்கு அதுக்கான நாலெட்ஜை வந்து அவங்களுக்கு சொல்லித்தர முடியல அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து இதை என்ன ஒரு அரை மணி நேரம் நீங்களே பார்த்தீங்கன்னா போதும் இந்த சார்ட்டை. இது வந்து சொல்லிடுங்க வாங்குங்க விங்கிறது. இப்போ என்ன விற்றா காசு அதில் என்ன சம்பாதிக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு பாவம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இதுதான் இதுக்கு மேலே வந்து நீ எடுத்துட்டின்னா போயிடும் அப்படிம்பாங்க. போயிடும்னா ஏன் போகுது? அப்போ போகிறதுக்கு வந்து ஒரு காரணம் தெரியணும் இல்லை, அதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு வழிமுறை இருக்கணும். அந்த வழிமுறை தான் இதில் லாங்கும் போகலாம், ஷார்ட்டும் போயிட்டே நீங்கள் இருக்கலாம். இந்த மூமெண்ட்டுங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன்று ஹரிசாண்டலாக போகும். ஹரிசாண்டலாக போகிறதுக்கு தான் இந்த இண்டிகேட்டரில் 2 பாலிஞ்சர் பேண்ட் மாதிரி 2 லைன், அப்பர் லைன் லோயர் லைன் இருக்குது. அது மேலே தொட்டால் கீழே தொடும், கீழே தொட்டால் மேலே தொடும். மேலே தொட்டதுன்னா ஷார்ட்டு போகணும், கீழே தொட்டதுன்னா லாங் போகணும், அவ்வளோதான். இது வந்து இந்த ஹரிசாண்டலாக இருக்கையில் ஹரிசாண்டலாக இல்லாமல் கிராஃப் வந்து இந்த லைன் கொஞ்சம் மேலே நோக்கி போகுது அப்படின்னா வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறமா ரிவர்ஸ் ஆகும். சப்போர்ட் எடுக்கணும், மேலே போயிட்டுருக்குது, அதுலேருந்து சப்போர்ட் எடுக்கணும்னா அந்த மிடில் லைனை சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதுமாதிரி பாட்டத்தில் விழுந்துக்கிட்டு இருக்குது, ப்ரைஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அப்போவும் வந்து இந்த மிடில் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இதை கொஞ்ச நாள் இந்த கருவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போதும். இது வந்து த்ரூ அவுட்டாக உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் லாபம். ஏன்னா யாரோ ஒருத்தர் பையிங் பண்ணி செல்லிங் பண்ணிகிட்டு இருக்காருல்ல. அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஓகே, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சதுன்னா நம்ம த்ரூ அவுட் டே இதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துடும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த கமாடிட்டியில் அதுலேயும் இதை என்ன மேட்ரு எப்படி இருக்கணும் அப்படின்னா த்ரூ அவுட்டாக வந்து வால்யூம் வந்து யூனிஃபார்மாக நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு காப்பர் ஜிங்க்கு அந்த மாதிரி போனீங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் வந்து இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை. ஒரு ட்ரேடு நடந்தது, அப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு ட்ரேடு நடக்குது, அப்புறம் 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ட்ரேடு நடக்குது. அப்படி இருக்கக்கூடாது. வால்யூம் ஹெவியாகவும் வாலிட்டிலிட்டி கூடவும் இருக்கிறதுல அதுக்கு வந்து இது அருமையான ஸ்கிரிப்ட், அருமையான இண்டிகேட்டர். இது வாலிட்டிலிட்டி அதிகமாக இருக்க இது எங்கே ரிவர்ஸ் ஆகுதுங்கிறத இது இமிடியேட்டாக சொல்லிடும். அதுதான் இந்த இண்டிகேட்டரோட இதே. சரி, இப்போ வந்து செல்லிங் சொல்லிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் பாட்டத்தை தொட்டுடும். இப்போ தொடாமல் போனதுனால அப்புறம் ஒரு ப்ளஸ்ஸு இந்த கேண்டில் ஒயிட் கேண்டில் போட்டுட்டு அப்புறமா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடு இந்த தொட்டுடும். தொடுற வரைக்கும் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணலாம். சரி, இது வந்து ஒரு 10-14 நிமிஷம் வரைக்கும் லைவ் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஈவன் இன்னும் இதை வந்து லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னு வச்சுங்க, அதில் வந்து அப்பர் பேண்டர் லோயர் பேண்டர் வந்து தொட்டு போயிட்டே இருக்கும். அதுவும் செய்யலாம். இதுக்கு சின்னோண்ட ஒரு ப்ரோக்ராம் தெரிஞ்சது அப்படின்னா பைக்கு செல்லுக்கு அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன ப்ரோக்ராம் கூட எழுதணும்னு வச்சுங்க. சும்மா பைக்கும் செல்லுக்கும் நீங்கள் மேனுவலாக பார்த்துட்டு பை எல்லாத்தையுமே ப்ரீ டிஃபைன் பண்ணிக்கணும். குவான்டிட்டி அதெல்லாம் ப்ரீ டிஃபைன் பண்ணி, காயின் அதெல்லாம் ப்ரீ டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா மேலே அப்பர் பண்டத்தோடு தான் செல்லு, லோயர் பண்டத்தோடு தான் பையே. ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் மட்டும் செல் பண்ணுறீங்கன்னா மேலே ஸ்டாப் லாஸு, பை பண்ணிங்கன்னா கீழே ஸ்டாப் லாஸ். இது மாதிரி அந்த ப்ரோக்ராமில் எழுதிட்டிங்கன்னா ஒன் கிளிக்கில் வந்து இதை பண்ண முடியும். ஆப்ஷனுக்கு தான் நிறைய பேர் அந்த ப்ரோக்ராம்லாம் பேட்டுக்கிட்டலாம் வச்சுருக்காங்களே ஒழிய இந்த ஃப்யூச்சருக்கு பண்ணலை. ஃப்யூச்சருக்கு யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கிராஃபு வித் அந்த ஃப்யூச்சரை யூஸ் பண்ணோன்னா ரொம்ப அருமையான ரிசல்ட் எடுக்க முடியும். தேவைன்னா இதுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு இந்த கோடிங் நான் உங்களுக்கு இமெயிலில் அனுப்பிவிடுவேன். அதை நீங்கள் வந்து இதில் போட்டுக்கிட்டீங்க, ட்ரேடிங்கில் போட்டுக்கிட்டிங்கன்னா இது ஒர்க் பண்ணும். தேவைன்னா கால் பண்ணுங்கள். ஒரு உலகத்தில் இது மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இது மாதிரி ஒரு ட்ரேடிங்க்கு ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த இதை முடிச்சுக்கிறேன்.